Hi friends, நீங்கள் பார்த்துக்கிற wonderful tech channel. Today நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வச்சுருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் Kinemaster Pro இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ நான் ஏன் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க Kinemaster பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வந்து அமௌண்ட் பே பண்ணால் தான் உங்களுக்கு எனபிள் ஆகும்னு சொல்லும். ஸோ கீழே கிராக்கர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன ஆஸ்பெக்ட் ரேடியோ சைஸில் ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 16:9 சைஸில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க, பிளாக் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரில் போய் மீடியாவில் போய் லேயர் பார்ட் பண்ணலாம். ஸோ லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரில் போய் மீடியாவில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் வச்சுட்டு கரெக்டாக இதில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க அப்படியே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி கிளிக் பண்ணி கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரில் இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோல்டரில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட நம்ம இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இந்த இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், இந்த ஹார்ட் PNG லிங்க்கும். இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஃபைல் ஏற்கனவே இருக்கிறனால 720 வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த லேயர் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இது எப்படி ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.